ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மட்டனில் கோலா உருண்டை குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சூப்பரான டேஸ்ட்டில் காரசாரமான ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த குழம்பு. பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் எப்படி பண்ணுறேன்னு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். மட்டன் கோலா உருண்டை பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ். இதை வச்சு மட்டன் கோலா உருண்டை பண்ண போகிறோம். நான் என்னோடய சேனலில் ஆல்ரெடி நான் வந்து மட்டன் கோலா உருண்டை எப்படி பண்ணலாம்னு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ அந்த பொரிச்ச நான் மட்டனோட உருண்டையை எடுத்து வச்சு தான் இன்றைக்கி நான் வந்து குழம்பு வச்சு காமிக்க போகிறேன் உங்களுக்காக. பொரிச்சும் நம்ம குழம்பு வைக்கலாம். சப்போஸ் பொரிக்காமல் நீங்கள் வந்து மசாலா ரெடி பண்ணி நம்ம அப்படியே டேரெக்டாக கூட நம்ம உருண்டையாக குழம்பு போட்டு வைக்கலாம். நான் இன்றைக்கி பொரிச்சு நான் வச்சு காமிக்க போகிறேன். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். கோலா உருண்டை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேங்காய் வந்து ஒரு நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காயை நம்ம அரைச்சி பால் எடுத்து நம்ம சேர்த்து குழம்பு வைக்க போகிறோம். இப்போ நம்ம சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு ஒரு 1/4 கிலோ வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காயை நம்ம மிக்சியில் வந்து ரொம்ப கிரைண்ட் பண்ணோம்னா லைட்டாக கிரைண்ட் பண்ணி நம்ம அதையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ நான் வந்து எப்படி உங்களுக்கு கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறேன் அப்படின்னு நான் காமிக்கிறேன். சின்ன வெங்காயம் 1/4 கிலோ தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் நான் கசகசா சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம மிக்சியை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லைட்டாக கிரைண்ட் பண்ண போகிறோம். ரொம்ப கிரைண்ட் பண்ண வேணாம். இந்த அளவுக்கு நமக்கு வெங்காயம் லைட்டாக தெரிகிற அளவுக்கு கிரைண்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மட்டன் கோலா உருண்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். கோலா உருண்டை பண்ண ஆயில் என்கிட்ட இருந்துச்சு, ஸோ அதனால் நான் அந்த ஆயில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணால் நமக்கு ஈக்குவலாக நமக்கு ஃப்ரை ஆகி கிடைக்கும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் பேஸ்ட்டை சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம், கசகசா நம்ம ரெண்டையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். டேரெக்டாக வெங்காயம் சேர்க்கணும்னு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். ஃபுல்லாத்தையும் நல்லா கரண்டியால் ஃபுல்லாக நம்ம வதக்கி விட போகிறோம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வரைக்கும் நல்லா வதங்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா வதங்கும். வெங்காயம் போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே கரண்டி வச்சு ஃபுல்லாக நம்ம வதக்கி விட்டுக்கணும். கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வதக்குனிங்கன்னா தான் நமக்கு வெங்காயத்தோட ஃப்ளேவர் இறங்கி குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட்டில் வரும். ஸோ அதனால் ஃபுல்லாக நம்ம வதக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து வெங்காயம் நம்ம பேஸ்ட்டாக போட்டோம்னா நமக்கு அடி பிடிச்சிரும். அதனால் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிட்டேன்னா நமக்கு எதுவுமே ஆகாது. இப்போ நம்ம தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். 4 தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். அதோட வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். நம்ம வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ நமக்கு அவ்வளவும் குழம்பு டேஸ்ட் கொடுத்து நமக்கு தரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கணும். தக்காளி வதங்கிறதுக்காக நான் உப்பு சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு. திரும்பவும் நம்ம கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நசுக்கி விட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் நமக்கு குயிக்காக நமக்கு குக் ஆகிடும். தக்காளி ஃபுல்லாக நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். வீட்டு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம வெங்காயம் தக்காளியில் போய் மசாலா ஊறி நமக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும்போது நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா குழம்பை கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி நல்லா ஒரு 5 நிமிஷம் கிட்ட நம்ம குழம்பு கொதிக்கிட்டோம். அப்புறம் தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி நமக்கு குழம்பு கொதிச்சிருக்குதுன்னு. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். தட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் நல்ல குழம்பு கொதிக்குது. இப்போ நம்ம அரைச்சி நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்துக்க போகிறோம். இந்த டைமில் உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்தாச்சு. திரும்பி நம்ம தட்டு போட்டு மூடி நல்லா குழம்பு கொதிக்க வைக்கணும். அரௌண்ட் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஆகட்டும். அப்போ தான் நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். அதனால் நல்லா கொதிக்கட்டும். போட்டுக்க தேங்காய் பாலுக்கும் நமக்கு நல்ல ஒரு கிரேவியில் நமக்கு கிடைக்கும் குழம்பு. தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொதிச்சிருக்குது. ஃபஸ்ட்டு ஊற்றுற தண்ணி இப்போ நல்லா நமக்கு குறைஞ்சிருக்குது. இப்போ நம்ம மட்டன் கோலா உருண்டை பொரிச்சு வச்சுருக்கோம். நம்ம இப்போ அதை சேர்த்துக்கலாம். பொரிச்சு வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் பொரிக்கலைன்னா டேரெக்டாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உடையவே உடையாது. நான் பொரிச்சு வச்சு சேர்க்க போகிறேன். பொரிச்சு வச்சு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். டேஸ்ட் நமக்கு சூப்பராக இருக்கும், ஃப்ளேவரில் இருக்கும். ஸோ அதனால் நான் பொரிச்சு வச்சு நான் சேர்க்க போகிறேன். ஸோ நம்ம எல்லா குழம்புண்டையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா குழம்பு திரும்பி ஒரு 5 நிமிஷம் நம்ம குழம்பு கொதிக்கணும். நமக்கு அப்போ தான் நம்ம போட்ட கோலா உருண்டையில் போய் கொஞ்சம் மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்ல ஒரு சாஃப்ட்னஸோடு நமக்கு கிடைக்கும். ஆல்மோஸ்ட் நல்லா முடிஞ்சிடுச்சு. இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டுக்கு இப்போக்கும் நல்லா நமக்கு கலர் மாறிடுச்சு.
நமக்கு எண்ணெய் அப்படியே மேலே வந்து நமக்கு மிதங்குற அளவுக்கு நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆற வச்சுன்னா குழம்பு நல்லா கெட்டியாகிடும். நம்ம ஊற்றுற தேங்காய் பாலுக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான். மணக்க மணக்க கொத்தமல்லி இலைக்கும் அந்த கோலா உருண்டைக்கும் அப்படியே ஸ்மெல்லு நம்மளை இழுக்குது. அந்த அளவுக்கு சொல்லுது. அவ்வளோ டேஸ்ட்டில் இருக்கும் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா. அதுவும் ரைஸ்க்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சொல்லவே வேணாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மட்டன் கோலா உருண்டையை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கோலா உருண்டை ஃபுல்லாக ஒரு பவுலில் மாற்றியாச்சு. நல்லா கெட்டியாகவும் ஆகிடுச்சு குழம்பு. நம்ம லைட்டாக கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம் கொஞ்சம் டெக்கரேட்காக. சாப்பிடும்போது கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும், அதுக்காக நம்ம தூவிக்கலாம். ரைஸுக்கு சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்குது இந்த குழம்பு. சாப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் மட்டனில் கோலா உருண்டை பொரித்து அதுக்கப்புறம் எப்படி குழம்பு வைக்கலாம் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.